வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ ஒரு டீமா போயிட்டு இருக்கு ப்ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு எல்லாருமே எல்லா ஆக்ஷனர்ஸ், கமெண்டேட்டர்ஸ், பேனலிஸ்ட், கோச்சு எவனை கேட்டாலும் பிளே ஆஃப் போறல டீம் வந்து இவங்க தான் அப்படின்னு அடிச்சு சொல்ற ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இல்ல, உண்மையாவே நல்ல டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆன் பேப்பர் யாரை கேட்டாலும், ஒரு குழந்தை கேட்டா கூட சொல்லும் இந்த டீம் போகுமான்னு கேட்டா கண்டிப்பா போகும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து சும்மா மாற்றுக்கிறதுக்காக இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. ஆன் பேப்பர் டெஃபினெட்லி வந்து ஒரு சாம்பியன்ஷிப் சைடு தான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது கோகுல். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இஸ் ஆர்டன்ட் ரோஹித் சர்மா ஃபேன். ஸோ மும்பை ப்ரிவ்யூ பண்றதுனால கோகுல் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ வெல்கம் கோகுல், வெல்கம் டு அவர் மும்பை ப்ரிவ்யூ 2026. ஹை கைஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் போடுற முதல் வீடியோ இதான். கங்க்ராச்சுலேஷன். ஆமா ஆமா, தேங்க்யூ மக்களே. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மானிட்டைசேஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போதான். ஸோ இட்ஸ் ஆல் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் இல்லாம இது வந்து நடந்திருக்க சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ டேரக்டா நம்ம வந்து ப்ரிவியூக்குள்ள போயிடலாம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் 2026. ஸோ நான் 11 வந்து நான் படிச்சிடுறேன். இது என்னோட 11 நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கோகுல், மதன், உங்களுக்கு பயங்கர கான்ட்ரவர்சி இருக்கும், இவனை போடுவோம் அவனை போடுவோன்னு. ஏன்னா டீமே வெயிட்டான டீம் தான், யாரை போடுன்னு தெரியாம. அண்ட் அவனை குயிக்கா படிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஸ்லாட்ல வந்து நான் இந்த ஸ்லாட்ல மாத்துறேங்கிறத மாதிரி உங்களோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸை சொல்லுங்க. ஸோ ஓப்பனர் 1 and 2 வந்து ரோஹித் சர்மா அண்ட் நம்பர் 2 ரயன் ரிக்கில்டன். நம்பர் 3 வந்து ஒன் டவுன் திலக் வர்மா. நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ். அதான் லெஃப்ட், அது நம்ம இந்தியாவில் என்ன பண்றாங்களோ அதே மாதிரி 3-4 மாத்தி மாத்தி. நம்பர் 5ல வந்து ஹர்திக் பாண்டியா, கேப்டன், ஸ்கிப்பர். நம்பர் 6ல வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட். நம்பர் 7ல வந்து நமன் ரயன் ரொம்ப ரசிப்பது ஆர்சிபி. சாரி இது ரூதர் மாத்தி சொல்லிட்டேன். நம்பர் 6 வந்து ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், சாரி. நம்பர் 7 வந்து நமன் விர். நம்பர் 8 வந்து மிச்சல் சாண்ட்னர். நம்பர் 9 தீபக் சஹர். நம்பர் 10 வந்து பும்ரா. நம்பர் 11 வந்து போல்ட். இம்பாக்ட்ல வந்து நான் மார்க்கண்டே, அப்புறம் ஷர்துல் தாக்கூர், அப்புறம் 2-3 பவுல் அஸ்வினி குமார் இருக்கா, நல்லா போட்டாரு போன தடவை. ஸோ இவங்கெல்லாம் வச்சுப்பேன். பேட்டிங்ல வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இவ்வளவு தாண்டி தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது பேட்டரை வந்து உள்ள கொண்டு வரணும் பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. ஃபர்ஸ்ட் நான் கோகுல், நான் ஒன்ட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த 11 ஒத்துக்கிறியா, இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்றியா? கொஞ்சம் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டிகாக் தான் போவாங்க, ஏன்னா அது ஒரு லெஜெண்டரி பேர். ஒன்று ரிக்கில்டன் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸா யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சாரு 30s 40s வரைக்கும். மேட்ச் வின்னிங் 80s 100 அந்த மாதிரி ஒரு சீசன் ஃபுல்லா ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் வரல. அதனால டிகாக் தான் போவாங்க. அதுக்கப்புறம் தான் ரிக்கில்டன் வருவார். சூப்பர். அடுத்த சேஞ்ச் ரூதர்ஃபோர்ட் ஆர் வில்ஜாக்ஸ் இருக்கும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ 2 பேருமே வெளியே வச்சு 3 ஃபாரினர்ஸ் வச்சு கூட போவோம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல எனக்கு தேவையில்ல, ஆல்ரெடி ஒரு 7-8 வரைக்குமே நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க மும்பை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ எனக்கு தெரிஞ்சு 3 ஃபாரினர்ஸோட தான் போவாங்க. இம்பாக்ட் லிஸ்ட்ல வில்ஜாக்ஸ் இருப்பாரு, ரூதர்ஃபோர்ட் இருப்பாரு, பாஸ்ட் வச்சுக்கலாம், ஸ்பின்னர் கசன்ஃபர் வச்சுக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் ஒரு 18th போயிட்டாலே நமக்கு பாஸ்டே எடுத்துட்டு வந்துடலாம் லாஸ்ட் 1 hour 2 hour ஆடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சேஸ்னா நீ சொன்ன மாதிரி 4 போய் ஆகணும். அதுல கண்டிப்பா வில்ஜாக்ஸ் ஆர் ரூதர்ஃபோர்ட் ஒருத்தர் எடுத்துருவாங்க. அது யாருன்னு தெரியல எனக்கும். 2 பேருமே யாருமே விட முடியல. பிகாஸ் வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதனால டீம் காம்பினேஷன் பொறுத்து 2 பேருமே ஆடலாம், கிரவுண்ட் எல்லாம் போட்டு. இல்ல ஆடலாம். ஆனா இப்ப நீ சொல்ற இந்த மாதிரி ஒரு 15 ஓவர்ல ஒரு ஹிட்டர் தேவைப்பட்டுச்சு, 5 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா நான் வந்து 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இறக்குன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, 2 பேர்ல நீ இந்த இடத்துல யாரை டிசைட் பண்ணுவேன்? ஏன்னா 2 பேருமே ஹிட்டர்ஸ், 2 பேருமே பினிஷர்ஸ் தான், பினிஷர்ஸ் மாதிரி தான் ஆடுறாங்க. அந்த டீம்ல போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. சோ நீ இந்த இடத்துல வந்து நம்ம இஃப் ஆர் நாட்லாம் போட முடியாது. யாராவது ஒரு ஆளை நீ வந்து சூஸ் பண்ணணும். எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே தான். வில்ஜாக்ஸ்னா நீங்க வந்து ஸ்பின் ஆஃப் ஸ்பின் போடுவான்னு நீங்க சொல்லலாம்.
இல்ல நீங்க பேட்டிங்க்கு யூஸ் பண்ணுவா ஆல்ரவுண்டர் மாதிரி யூஸ் பண்ணுவேன் நீங்க சொல்லலாம். சோ பட் இந்த வந்து நீங்க வந்து 2 பேரும் நீ வெளியே உட்கார வச்சு எப்படியும் ஆட போறேன்னு தெரிஞ்சு போச்சு மாப்ள. சோ வேற யாரையாவது நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 இல்ல பேர்ல யாராவது அதான் ஒரு நான் ஆள் நீ உள்ளே சொன்னேன். ஒரு வச்சுக்கலாங்கிற. 17, 18 போயிட்டா நான் பாஸ்ட் எடுத்துட்டு வந்துடுவேன். ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்துடலாம்ல. நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலா. பாஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல உனக்கு நிறைய இந்த வைட் ஆக்கர்ஸ் போடக்கூடிய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. சரி ரன்னும் கொடுக்கலாம் பாஸ். பட் மாமா சொல்றது என்னன்னா எனக்கு 4 ஃபாரினரே தேவையில்ல. அவன் வந்து என்னன்னா போல்ட் கன்ஃபார்ம், டாப் ஆர்டர்ல குவிண்டடிகா கன்ஃபார்ம், மிச்சம் 2ல வந்து சாண்ட்னர் கன்ஃபார்ம். அது சொல்லிட்டு சாண்ட்னர் அல்லா கசன் சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையும் எப்ப தேவைக்கு ஏற்ப அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். புரியுதா? அது ஆனா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மும்பைக்கு இருக்க பேட்டிங் அப்பதான் பிளெக்சிபிலிட்டியே இது பண்ண முடியும். ஆமா சேஸ்னா சைன் 4 பேட்டிங்ல பேர் பண்ண முடியாது, ஆடிதான் சேசிங்ல. அது வேற. ஆனா எனக்கு இன்னொரு இது என்னன்னா 5 நீ சொல்றது டாப் 5 தான். டாப் 5 வந்து ஆமா விக்கெட் வந்துரும்டா எப்படியுமே. நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது 2 பேர் யாராவது ஒரு அனுப்பலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது. யாராவது எனக்கு 11ல வச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து இப்ப எப்படி சொல்றது 5 பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 5 முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து உனக்கு பினிஷர் யாராவது ஒரு ஆள் வேணும். நீ அந்த இடத்துல வந்து தேவைப்படலனான்னு நம்ம ஒரு மாதிரி இதுலதான் போடலாமே தவிர, தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா தேவைப்படும்டா. பினிஷர் வந்து தேவைப்படாம 6-7 விக்கெட்லாம் இப்போ வந்து T20ல சர்வசாதாரணமா போகுது. 220 எல்லாம் அடிக்கும் போது ஒரு பினிஷர் வந்து தேவைப்படும் கண்டிப்பா. நீ இத ஒரு ரூதர்ஃபோர்ட் வந்து நீங்க ரொம்ப முன்னாடியே கூட இறக்கி விடலாம். ஒரு 3 டவுன்ல கூட இறக்கி விடலாம். சோ ஹர்திக் பாண்டியா கூட டவுன் த ஆர்டர் கூட வரலாம். லாஸ்ட் டைம் அப்படிதான் பண்ணாங்க. வில் ஜாக்ஸ் ரொம்ப முன்னாடி வாய்ப்பே இல்ல, ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. வாய்ப்பே ஆனா இல்ல. தலைவன் பேண்டை சம்மன் கட்டிட்டு ஓவர் போடுவான், நம்பர் 4ல தான் ஆடுவான். ஓகே அது ஒண்ணு. சரி ஓகே மதன் உனக்கும் இதே செஞ்சுதானா? வேற இல்ல இல்ல பெருசா சேஞ்ச் எனக்கு இல்லையா? எனக்கு சில சேஞ்சஸ் இருக்கு. நீங்க 2 என்ன பேரும் சொல்லு. தீபக் சார் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இல்ல தீபக் நான் சார் ஆட் பண்ணிருக்கேனடா. நீ ஆட் சார்ல பண்ணிருக்கியா? இருப்பாரு. ஓகே. அதான் அவங்க பிரச்சனை இல்ல. ஷார்துல் தாக்கரை மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி தீபக் சார் சொல்லிட்ட பாரு. எனக்கு என்னமோ அவரு அவங்க ஷார்துல் இம்பாக்ட்ல தாக்கரை இருக்காரு. அதான் ஷார்துல் தாக்கர் அவங்க யூட்டிலைஸ் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்றோம் ஷார்துல் தாக்கர் கடாய்க்கிறேன்னு சொல்லிட்டு. பட் கையில ஏதோ வித்த வச்சிருக்காரு. நம்மால் மலிங்கா வேற வந்து கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுப்பாரு. சீரியஸா சொல்றேன், மேன் வித் கோல்டர் ஹம் சொல்லலாம். ரன் வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா தலைமை ஏதாவது ஒண்ணு பண்ணி விக்கெட் எடுத்துருவான். மும்பை இருக்கிறதுனால பாசிபிளே சான்சஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவைலபிள் கிடையாதுன்னு தான் இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டில் கிளியரன்சஸ் வரல. அவர் என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாமே இன்டர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதனால என்னன்னா உங்க எதிர் அஸ்வினி குமார் ஷாருல் தாக்கர் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன்ஸ். நான் என்னன்னா மும்பைல வான்கில இருந்தாலும் பாசிபிளி ஷாருல் தாக்கர்னா உனக்கு அந்த பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஏன்னா நீங்க சும்மா சொல்லக்கூடாது, சிரிக்காதீங்க. உண்மையிலேயே விஜயாசாரி சைட் மெசேஜ் ஆஃப்லாம் ஷாருல் தாக்கர் பேட்டிங்ல பயங்கரமா ஆடி இருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். மும்பைக்கு அவ்வளவு பெருசா அவ்வளவு தூரம் பேட்டிங் அவசியம் இல்லைன்னு தெரியுது. எட் அவங்க தாக்கூர் எங்கன்னா ஆடுவாங்களோன்னு தோணுது. நான் அப்படியே பிளேயிங் 11 படிச்சிடறேன். அது ஸ்டார்ட் வித் குவிண்டன் டி காக் அண்ட் ரோஹித் சர்மா தலைவன். நம்பர் 3 திலக் வர்மா. நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 நான் வந்து ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6 நமந்திரி எடுக்கிறேன். நம்பர் 7 நான் வந்து இவர் மிச்சல் சாண்டர் எடுக்கிறேன். நம்பர் 8 வந்து வில் ஜாக்ஸ். நான் 7, 8 வில் ஜாக்ஸ் சாண்டர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் நான் இது பண்ணிப்பேன். நம்பர் 9 வந்து ஷார்துல் தாக்கூர். நம்பர் 10 தீபக் சஹர். நம்பர் 11 வந்து ட்ரெண்ட் போல்ட். நான் 12 வந்து மயங்க் மார்க்கண்டே. அதுக்கப்புறம் வந்து இவர் வேற யாராவது ஒரு அஸ்வினி குமார். பேட்டர்ல வேணும்னா உனக்கு வேற யாராவது ஒரு பேட்டர் நான் வச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11 எனக்கு தோணுது. ஏன்னா உனக்கு வந்து ஷாருல் தாக்கர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போட முடியும், டெத் ஓவர்ஸ்ல போட முடியும். அண்ட் அஸ்வினி குமாரும் ஆட் பண்ணிக்கலாம் மேபி. ஷாருல் தாக்கர் ஏன் சொல்றேன்னா எனக்கு என்னமோ தோணுது தே யூஸ் இட்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே நீ இவ்வளவு சொல்ற. வாய்ப்பே இல்ல. இல்ல நானும் பார்ப்போம் இதான் பார்ப்போம். சொல்றேன். சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் போட்ட பும்ரான்றதே 11 இது ரூமர்ஸ் தான். அது ஒன்னும் பும்ராக்கு இன்ஜுரி இருக்கான்னு தெரியல. இல்ல மாப்பிள்ள அதான் பும்ரா சொல்றேன் இல்லன்னா இல்ல பும்ரா ஆடுறான். ஆடல 2வது மாப்பிள்ள 8 விக்கெட். எனக்கு இந்த பேட்டிங் இருக்கிறாரு 8க்கு மேலயும் பேட்டிங்னா அப்படி தீபக் சஹரே ஆடிடுவான்டா. தீபக் சஹரே எத்தனையோ பெயில் அவுட் பண்ணிருக்கான் நம்ம இந்தியாவெல்லாம். அந்த பேட்டிங் அதுவே போதும். அந்த ஷர்துல் தாக்கூர்லாம் டெத்துல ஒஸ்ட், மிடில் ஓவர்ல ஒஸ்டோட ஒஸ்ட். அந்த பவர் பிளேல மாதிரி வாய் விடாதீங்க. தலைவன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவான். இது தெரியல, நான் கட் பண்ணி போடுறேன். இல்லடா 14 மேட்ச் நீங்க எல்எஸ்சில சான்ஸ் கொடுத்தாங்க சரியா? ஆடினாரு 2-3 மேட்ச் நல்லா தான் ஆடினா, இல்லன்னு சொல்லல. பவர் பிளேல 2-3 சான்ஸ் எடுத்து எட்ஜ் எடுத்து கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவான், விக்கெட் எடுத்து கொடுத்தான், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க வந்து மும்பை மாதிரி ஒரு லைன் அப்ல நீங்க ஷாருல் தாக்கர் ஃபிட் பண்ண முடியாது. நான் திரும்ப நான் சொல்றேன். இதே எல்எஸ்ஜி எல்லாம் இருந்தான்னா நீங்க ஷாருல் தாக்கரை வச்சு ஆடிக்கலாம். இல்ல இப்ப சிஎஸ்கேலே இருந்தா கூட ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு எனக்கே உள்ள போட்டு ஆடிக்கலாம். எம்ஐயோட லைன் அப்புக்கு செட் ஆக மாட்டான். ஏன்னா அஸ்வினி குமார் வந்து ஹீஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி கம்பேரிட்டிவ்லி அஸ்வினி குமார் வந்து சூப்பரா போட்டிருக்கான். சோ நீ ஷாருல் தாக்கூரை போய் நீ கேம்பிள் மாதிரி பேட்டிங் ஆடுவான்னு எடுத்துட்டு போறது பதிலா நான் ஒரு ஜென்யூன் அஸ்வினி குமாரே எடுத்துட்டு போயிடுறேன். டெத்லயே சூப்பரா போடுறான், லெஃப்ட் ஆர்மர் வேற ஆங்கிளின் பண்ணுவான், பும்ராவும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அஸ்வினி குமார் பயங்கரமா வேலையை ஆட் பண்ணுவான்.
ஆமா சொல்லு, ஏதோ சொல்ல வந்த, கட் பண்ணிட்டேன். முகமது இசார் பவுலிங் எல்லாம் நெட்ஸ்ல போட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த ஆமா லெஃப்ட் ஹேண்டர் பேசற ஆனா ஹைட்டா ஸ்லாட் இருக்காரு. இல்லையே. அஸ்வினி மாதிரி ட்ரை பண்ணலாம். அஸ்வினியே சும்மா தான் வந்தார்ல. அந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் 1 மேட்ச் வின்னிங்ல போகும்போது ட்ரை பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு 2 hour 3 hours வந்தா போதும். தாக்கூர்ன்றது மேக்ஸிமம் சான்ஸ் கொடுக்கலாம். மேக்ஸிமம் சான்ஸ் ரீப்ளேஸ்மெண்டா வேணா பும்ரா இல்லாத பட்சத்தில். பும்ரா வந்து எப்படி இருந்தாலும் நானும் மோஸ்ட் அதுதான் ஆஃப் சொல்ல த வரேன். மேட்ச் ஆடுவாரு. இல்லாத பட்சத்தில் மோஸ்டா அதுவும் மேட்ச் ஆடாரு. முதல் 2-3 மேட்ச் வந்து மும்பை வந்து வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா ஜெயிக்க மாட்டாங்க. அண்ட் பும்ரா இல்லாததுனால நான் என்ன சொல்றேன்னா பாசிபிளி இவங்க போவாங்களோ அப்படின்றதா இருக்கு. லைக் நான் வந்து ட்ரெண்ட் போல்ட் தான் லீடர் ஆஃப் பேஸ் அட்டாக். நான் தீபக் சஹரோட ஷர்துல் தாக்கர் ஏன் ஆட் பண்றேன், உனக்கு ஷர்துல் தாக்கர் கேன் கிவ் யூ சம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆட் பண்ண முடியும்னு எனக்கு பிலீவ் பண்றேன். ஏன்னா ஆல்சோ நீங்க தாக்கூர் அண்ட் சாகர் ஐ டோன்ட் சி 2 பேரும் 2 கஷ்டம்டா. பேருமே ஆமா, ஒரு 2 பேர்லாம் கஷ்டம். 4 hours பவுலர் பார்ப்போம். இல்ல. 2 பேருமே இப்ப சாகரே எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் தோணுது, 3 hours. பார்ப்போம். ஐ மீன் தாகூர் இருந்தா அட்லீஸ்ட் சாகராது இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே எல்லாம் வச்சுக்கிட்டு தாகூர் மேன் ஆஃப் இல்ல த மேட்ச் அதான் வின் மாப்பிள்ள. பண்றது இருக்கட்டும். லாஸ்ட் சீசன் தோனி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவர் எப்போ வாட்ச்லாம் சொல்லல. 10th ஓவர்ல வந்து ஃபுல் டாஸா போட்டான் தாகூர். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. லோ வுல் தாக்கூர்ல டஸ். எப்படி இன்னுமே பவுலரா கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்த்தாலே வெறியாகும். கரெக்ட். தாக்கூர் இதுதான் இதர நான் எக்ஸாக்டா ஆட சொல்றேன். பவுலர். அதனால ஆல்ரவுண்டர் பேர்ல வச்சுட்டு ஓட்டினுங்கிறீங்க. பட் அதான் மாப்பிள்ள, நீ இப்போ ஸ்லாட், அந்த ஸ்லாட் வந்து சில டீம்ல இல்லாம இருக்கும். ஓகேவா? அந்த இதுல ஓகே. எனக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கான், தீபக் சஹர் இருக்கான், சாட்னர் இவனுங்களே பேட்டிங் அழகா பண்ணுவான். 8க்கு மேல போதும். தேவையில்லை. இதுக்கு மேல நீங்க பேட்டிங்கே தேவையில்ல, பவுலிங்குமே. இப்ப நீ ஒன் பாரு 4 பேர் நல்லா போடுவாங்கடா. லாஸ்ட் பால் 2 runs அடிக்க முடியல. அதுக்கு மேல என்ன பேட்ஸ்மேன் பேட் அந்த பால் வைக்க முடியல. ஞாபகப்படுத்துறேன். இல்ல இது நான் வந்து கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த இன்னொரு பாயிண்ட் வந்து நான் இங்க என்ன மிஸ் அவுட் பண்ண, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நீங்க எல்லாருமே குவிண்டன் டிகாக்கு போறீங்க. எனக்கு என்னன்னா குவிண்டன் டிகாக் வந்து நீங்க சொல்றீங்க ஓஜி இஸ் பேக் அது இதுன்னு எல்லாம் ஓகே தான். பட் ரியான் ரிக்கில்டன் ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து 100 அடிக்கல 80 அடிக்கலனாலுமே அவர் அந்த யூஸ்ஃபுல் 30-40 அடிச்சு கொடுக்குறாரு. எம்ஏக்கு அந்த ஸ்டார்ட் தான் வந்து இது நான் முடிச்சிடறேன். அந்த ஸ்டார்ட் தான் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து நீ 50 60 100 எல்லாம் அடிக்கணும். குவிண்டன் டிகாக்லாம் எய்தர் ஹிட் ஆர் மிஸ் தான். அடிச்சான்னு ஒரு கேகேஆர் கூட ஆடிருப்பாரு பாத்தீங்களா, அடிச்சா 100, இல்லனா 5-10ல வந்து டாப் எட்ஜ் கேட்ச் அந்த மாதிரி வேஸ்டா அவுட் ஆயிடுறாரு. எனக்கு அந்த கேட்டா ரோஹித் சர்மா அந்த பக்கம் இருக்கும்போது ரியான் கிட்டன் ஒரு மாதிரி ஆவரேஜா எனக்கு 35 அடிச்சு கொடுத்தாலே போதும். எனக்கு ஒரு 18 balls 35, 19 balls 40 எனக்கு அதுவே போதும். அதனால நான் ரியான் கிட்டனோட போறேன். அண்ட் ஆல்சோ ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சரை பார்க்கும்போது திரும்ப நான் வந்து குவிண்டன் டிகாக்கு பதிலாக தான் ரியான் கிட்டன் எடுத்துட்டு வந்தேன். திரும்ப நான் ரியான் கிட்டனே வச்சுக்கிட்டு குவிண்டன் டிகாக்கு நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ரொக்ரெசிவா போகாம ரொம்ப பின்னோக்கி போற மாதிரி இருக்கு. அதனால நான் ரியான் கிட்டன் போறேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு குவிண்டன் டிகாக் வந்து will give you the comfort and டீமோட ராப்போ பயங்கரமா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கீப்பிங் நீ பார்த்தனாலுமே ஐ ரேட் குவிண்டன் டிகாக் ஹையர் தென் ரிக்கில்டன். அது ஒரு விஷயம். அண்ட் ரோஹித் சர்மாவோட ஆடுறப்ப அவங்க 2 பேர் ஆடுறப்ப ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும். ரோஹித் சர்மா இப்ப எந்த மோட்ல வராருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஷுட் டேக் அ ஸ்டெப். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா நான் ஆரஞ்சு கேப்பாக ஆட போறேன்னு சொல்லிட்டு அவர் நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீ சொல்ற காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஒன்ஸ் ரோஹித் சர்மா ஆஃப்டர் 10 hours இஸ் லைக் எ பீஸ்ட். அந்த மார்வல் எல்லாம் சொல்லுவாங்களா ஹல்க்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடுவாரு. ரோஹித் சர்மாக்கு நீ பாலே போட முடியாது 10வது ஓவருக்கு அப்புறம். நீ யார வேணா கூட்டுவா, அந்த மாதிரி இருக்கும் பிளேயர். சோ அதனால ரோஹித் சர்மா நீ சொல்ற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எடுக்காம கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆங்கர் மாதிரி ஆடிட்டு, ஆங்கர் இந்த சென்ஸ் லைக் ஒரு 10 over வரைக்கும் லாங்கிவிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஹிட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீ சொல்ற அந்த காம்பினேஷன்ஸ்ல ரிக்கில்டனை விட குவிண்டன் டிகாக் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ரிக்கில்டன் வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்றது, முதல்ல அவ்வளவு ரேட் பண்ணாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஈஸியா சால்வ் ஈவன் எஸ்ஏ20 குவிண்டன் டிகாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தியா, பயங்கரமா இருந்தார் ஓப்பனிங்ல. சோ ஃபார்ம் வந்து நீ யூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும். நீ ஃபியூச்சர் அப்படி பார்த்தாலுமே குவிண்டன் டிகாக்கோட ஃபார்ம் நீ பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டா அது வந்து இன்னும் பெட்டர் ஆகும். அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு அந்த டீம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஆர்எஸ் டிசிஷன் என்ன இருந்தாலுமே சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வைட்டலா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு அவங்க குவிண்டன் டிகாக் தான் போவாங்க நோயிங் மும்பை இந்தியன்ஸ். ஓகேலா, குவிண்டனுக்காக நல்ல சான்ஸ், நல்ல இதுதான். நான் வந்து அவரை தப்பு சொல்லல. பட் ஆனா என்னோட சாய்ஸ் வந்து ரிக்கில்டன் தான். ஆமா, மற்றபடி ஓகே தான். குவிண்டனுக்காகவும் நல்ல ஆப்ஷன் தான். அலி ராப்போ இருக்கு, ஓகே தான். அல்லா கசன்ஃபரை எங்கன்னா ஆடுவாங்களா? எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஏன்னா அல்லா கசன்ஃபரை வந்து எந்த இடத்துலயும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. மேபி ஐஎல்டிடில ஆடினான்னு நினைக்கிறேன், நாட் ராங்.
அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மும்பை. லிட்டரலி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா லைக் புதையல் மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு மாமா கிட்ட ஒரு கொஸ்டின், சாண்டருக்கு பதிலாக நீ அல்லா கசன் பேர ஆடுவியா? ஏன்னா அவர் பேட்டிங் இன்புட் கொடுக்கப்பட்டது கிடையாது, ஆனா நீ சொல்ற மாதிரி பவுலிங் இன்புட்ஸ் இருக்கும். நம்ம இந்தியா பிச்சர்ஸ்ல ஸ்பின் ஓரியன்டா பிச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அன்டில் ஒரு காலத்துல சேப்பாக இருந்துச்சு, இப்ப அதையுமே இல்லாம ஆக்கிட்டானுங்க. லக்னோவும் இல்ல, ரெட் சாயில் பிச்சா மாத்திட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு இதுல வந்து அவங்க வந்து அல்லா கசன் பேர ஆடணும்னா எப்படி வந்து ஃபிட் இன் பண்ண முடியும் இந்த பிளேயிங் லெவன்ல? ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் மாமா நீ சொல்லு. ஹோம் கிரவுண்ட்ல சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மும்பைல அந்த சின்ன கிரவுண்டு ஃபிளாட் பிட்ச் எல்லாம் தேவைப்படாது. மேபி பிச்சை பொறுத்து ஆர் ஐபிஎல் ப்ராக்ரஸை பொறுத்து பிச்சர் ஸ்லோ சில நேரத்தில் ஆயிருக்கு. அந்த மாதிரி லாங் கிரவுண்ட் பிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பவர் பிளேலேயே தள்ளி விடலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி அகமதாபாத் ஆர் லக்னோவே கூட சான்ஸ் இருக்கு, பட் மும்பைல சான்ஸ் இல்லை. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஆடலாம்டா, ஆனா ஸ்லாட் இல்லையே, அதுதான் பிரச்சனை. யாரையுமே தூக்க முடியாது. ஏன்னா குவிண்டன் டிகாக் மேல கை வைக்க முடியாது, ஏன்னா யாராவது ஆடியே ஆகணும். கீழே போல்ட் மேல கை வைக்க முடியாது. பும்ரா கூட போல்ட் போட்டாதான் இன்னொரு சைடு ஏதோ போட முடியும். ஏன்னா சஹர் எல்லாம் வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. மிடில்ல வந்து வில்ஜாக்ஸ், ஷெப்பர்ட், சாரி ரூதர்ஃபோர்ட், ரெண்டு பேர்லயும் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஒரு ஸ்லாட் சாண்ட்னர் தான். பட் சாண்ட்னர் வந்து இஸ் கிவிங் மோர் கண்ட்ரோல். ஏன்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு மாதிரி, இப்ப எப்படி சொல்றது, நீ வந்து சோல் ஒரே ஒரு லெக் ஸ்பின்னரோட, அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னரோட என்னைக்குமே ஒரு டீமோட சர்வே பண்ண முடியாது. அந்த ஸ்பின்னர் கூட ஒரு டிஃபென்சிவ் ஃபிங்கர் ஸ்பின்னர் வேணும் கண்டிப்பா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 100 இங்க போட்டான்னா ஜடேஜா வந்து நல்லா போட்டிருக்கணும், நல்லா போட்டா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ஆர்ஆர்ல ரவி தேஷ்னாய் கூட ஜடேஜா, அப்புறம் இப்ப இங்கே வந்து நூர் அகமது கூட இப்போ பிரசாந்த் வீர ட்ரை பண்றான். அந்த மாதிரி ஒரு டீம்ல அங்க டெல்லியில பாத்தீங்கன்னா குல்தீப் வித் அக்ஷர் பட்டேல், அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர் கூட வந்து ஒரு டிஃபென்சிவ் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், அந்த மாதிரி ஒரு காம்போ இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, மும்பைல வந்து அட்டாக்கிங் நீங்க ஸ்பின்னரை கொண்டு வந்தீங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு இங்க ஆள் கிடையாது. அதனால நிறைய பேர் மார்க்கண்டேயை வச்சு நம்ம ஃபில் பண்ணணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. மார்க்கண்டே இம்பாக்ட்ல வச்சிருந்தேன், உனக்கு அப்படி தேவைப்பட்டா நீ மார்க்கண்டேயை கொண்டு வரலாம். ஆனா அந்த ஃபாரின் ஸ்லாட்டை நம்ம கொடுக்க முடியாது. அப்படி இல்ல எனக்கு வேற ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, இப்போ பிரசாந்த் வீரே அங்க இருக்காரு, இல்ல ஷாபாஸ் அகமது, இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் அங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தைரியமா சாண்டரை வெளியே உட்காரச்சிட்டு அல்லா கசன் தூக்கி உள்ள போடலாம். பேட்டிங் 7 பேர் போதும் அப்படின்னு பாத்துக்கலாம். ஆனா அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் ஸ்லாட்டே கிடையாது. நீ வில்ஜாக்ஸ நம்பி மிடில் ஓவர்ல எந்த அளவுக்கு தள்ள முடியும்னு எனக்கு தெரியல. பேட்டிங் பிரிச்சிருவாங்க போட்டு. நம்ம செமிஃபைனல் நம்ம ஆளுங்களே பாத்தியா வில்ஜாக்ஸ போட்டு தொழில்னு தொழிச்சாங்க. அதனால அதை நம்பி வந்து நமக்கு அந்த கண்ட்ரோல் கொடுக்குற பவுலர் இல்ல. அவங்க அந்த மிடில் ஓவர கண்ட்ரோல் கொடுக்குற ஒரே பவுலர் சாண்ட்னர். சாண்ட்னர் அடி வாங்கிட்டாருன்னா ஸ்கைக்கு வேற, சாரி ஹர்திக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. திரும்ப பும்ராவை தான் கொண்டு வர முடியும். பும்ராவை திரும்ப நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், பும்ராவை அவங்க எந்த லெவலுக்கு மிடில்ல யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டெத்ல அவங்க அடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுதான் அந்த அந்த இதுலதான் வந்து பார்க்கும்போது சான்ஸ் இல்ல. மற்றபடி நல்ல பவுலர் தான். ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சான்ஸ் பண்ணலாம். இப்போ ராஜஸ்தான் எனக்கு தெரிஞ்சு அது பண்ணியிருக்காங்க. சில நேரத்துல 3 தான் அனுப்புவாங்க, நான்ட்ரே பர்கரையும் வேற யாரையும் வச்சுப்பாங்க. பர்கர் வந்து பவுலிங் வேணா இது இல்லைன்னா யாரு ஹெட்மேயரா யாரும் தெரியல, இல்ல ஃபெரேரா இல்ல ஃபெரேரா. அவங்களுக்கு எப்படின்னா 6-5 அந்த மாதிரிதான், 6 பியூர் பேட்ஸ்மேன் 5 பியூர் பவுலர் அந்த மாதிரி போவானுங்க. பேட்டிங்க்கு வேணா ஒரு ஆளை மட்டும் எக்ஸ்ட்ரா, பவுலிங்க்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி. ஆட வேண்டிய அவசியம் வராது மும்பைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா. மேபி அந்த 3 ஃபாரின் பிளேயர் ஆடிட்டு அந்த 4th பவுலர், அதாவது 4th ஃபாரின் பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் வேணுமா இல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா இல்ல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணுமான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறது நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுதான் கரெக்ட். இப்ப நீங்க நம்ம பேசுறப்பே உங்களுக்கு தெரியுதா அந்த பவுலிங் வந்து ஸ்பின்னர்ஸ்ல அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வீக்னஸ் எக்ஸ்பிளைட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்பின்னரை பார்த்தா சாண்டர் தான். இப்போ விஜய் சொன்ன மாதிரி சாண்டர் வந்து ஒரு வேளை அடி வாங்கிட்டா, நம்ம வில்ஜாக்ஸ் எல்லாமே வந்து எப்படி பாக்குறோம்னா வேர்ல்ட் கப்போட அந்த ஒரு ஹைலே பாக்குறோம். பட் வேர்ல்ட் கப் பிச்சஸ் வர, ஐபிஎல் பிச்சஸ் வரன்னு டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்ப நான் பால் சேஞ்ச் அது இதுன்னு எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால உனக்கு வில்ஜாக்ஸ் செகண்ட் பிரைமரி ஸ்பின்னரா யூஸ் பண்ண முடியாது. அவங்க 5th பவுலரே ஹர்திக் பாண்டியா, 6th பவுலர் வந்து வில்ஜாக்ஸ் வச்சு ஓட்டணும். வில்ஜாக்ஸ் வந்து 2 ஓவர் போடுவாருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வான்கடை மாதிரி பிச்சஸ்ல ஆப்வியஸ்லி எந்த ஸ்பின்னருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு பாட்டாவா இருக்கும், ஈவினிங் மேட்சஸ் ஜூ வரும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ஃபிங்கர் ஸ்பின்னரால ஜூ வச்சுட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய கேம்பிள். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறதுனா பிடிச்சி போட்டுடலாம். பட் செகண்ட் சேசிங்ல வில்ஜாக்ஸ்க்கு 2 ஓவர் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமா 10 ஓவருக்கு அப்புறம்னா
கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த இடத்துல அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் பயனை யூஸ் பண்ணி அவர் வந்து முதல் ஓவர் போடாம தீபக் சகருக்கு ஓவர் முதல்ல ஆரம்பிச்சுட்டு அவரை முடிச்சிடணும். அப்பதான் அவர் மிடில் ஓவர்ஸ்ல போட முடியும். இல்ல நான் முதல்ல ஸ்விங்கு போடுறேன் தலப்பா கட்டிட்டு இருந்தேன்னா பவுலிங் மிடில் கொஞ்சம் சிரிக்கும். இன்கேஸ் ஆங்கர் அடி வாங்கிட்டா இந்த ஒண்ணுதான் வீக்னஸ் சொல்லணும். இது ஒண்ணுதான் அவங்க மாட்டிப்பாங்கன்னு தோணுது. கரெக்ட். கோகுல், உனக்கு எதுவும் இருக்கா இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் இல்ல பண்ணணும், இல்ல உனக்கு ஏதாவது அந்த மாதிரி தாட் இருக்கா? அதான் பேட்டிங் வழக்கம் போல நல்லா தான் இருக்கு. இந்த பவுலிங் வந்து இந்த இந்தியன் யங் பேசர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணும். அஸ்வினியா இருக்கட்டும், ஈசாடா இருக்கட்டும், தாக்கூர் பேச வேணாம் இப்போதைக்கு. பார்ப்போம். இருங்கடா மனசு வரேன்டா, என் தலைவன் வலிக்குது வரான்டா. மதனுக்கு. ஏய், சரி, என் எனக்கு தலைவன் என்னன்னா வருவான்டா. ஓகே, இன்னொரு பாயிண்ட் நான் இங்க ஆட் ஆன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஎலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப என்ன எக்ஸைட்டா அவங்க கிட்ட பாப்பேன்னா எந்த அன்னோன் கமோடிட்டி அவங்க கொண்டு வர போறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்குவாட்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்டா தான் இருப்பாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நமன்திர், திலக் வர்மா, அப்புறம் நேஹல் வதேரா, அந்த மாதிரி ஒரு சீசன்லயும் ஒரு ஹிட். போன தடவை விக்னேஷ் புத்தூர் வந்தார். ஸோ அந்த மாதிரி இந்த சீசன்ல வந்து டெஃபினட்டா, ஏன்னா அவ்வளோ எல்எஸ்சி மாதிரி ஒரு ஸ்குவாட்ல கூட ஆளை வந்து தெரிஞ்சவங்களே தான் இருக்கும். ஆனா எம்ஐ மாதிரி ஒரு 25 பேர் உள்ள ஸ்குவாட்ல 23 பேர் வந்து பயங்கரமா டைட்டா இருக்கும் காம்படிஷன். அந்த மாதிரி ஸ்குவாட்லயுமே அவங்க வந்து ரொம்ப பிரேவா ஒரு நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு நியூ என்ட்ரி மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கோட ஒருத்தர் அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கும். அப்படிதான் பாண்டியா பிரதர்ஸோ பும்ராவோ எவ்வளவோ பேர் அப்படிதான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் அப்படி அவங்க எடுத்த அந்த டேலண்ட் ரிசர்வ்ல இருந்து எந்த அன்னோன் கமோடிட்டி அவங்க கொண்டு வர போறாங்க, பேட்டரா, பவுலரா, இல்ல ஆல்ரவுண்டரா அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு ஐ எம் லுக் அவுட் ஃபார். ராஜ் அங்கத் பாவான்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் அண்டர் 19 பிளேயர். எனக்கு என்னமோ அவரை யூஸ் பண்ண போறாங்களோ, ஒரு மாதிரி ஹர்திக் பாண்டியா பேக்கப்பா டெவலப் பண்ண போறாங்களோ எனக்கு தோணுது. பாசிபிளி ரகு சர்மான்னு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட பியூட்டியே என்னன்னா, நீ போயிட்டு ESPN கிரிக்கெட் இன்ஃபோலயோ கூகுள்லயோ போய் அவரோட டேட்டா எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எங்கேயும் விளையாடி இருக்க மாட்டாங்க. அப்படியே ஆடினாலும் வந்து பெருசா எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள ராவா கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பட்ட திட்டுற மாதிரி திட்டுவாங்க. பட் யூஸ்வலி மற்ற டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஸ்கில்டு பிளேயர்ஸ், டாப் ரன் ஸ்கோரர்ஸா, சண்டிகர் பிரீமியர் லீக் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இவங்க பாக்குறது வந்து இட் இஸ் டிஃபரெண்ட். சரக்கு இருக்கா உள்ள, ஸ்டஃப் இருக்கான்னு பாப்பாங்க. ஸ்டஃப் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே எடுத்துட்டு அவங்க அது க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் த்ரூ தி இயர் க்ரூம் பண்ணுவாங்க. லைக் ஐபிஎல் சீசன் வருது, ஒரு 3 மாசம் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணா கிடையாது. கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க கான்ட்ராக்ட்ல இருக்க வரைக்கும் they'll groom and they'll utilize the resources. அவங்க ஜிம் ஃபெசிலிட்டி ஆகட்டும் எல்லாமே, அவங்க ஸ்டேடியம் பால் எல்லாமே கொடுத்து செப்பரேட்டா கோச் கொடுத்து அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் ஷோஸ் மும்பை இந்தியன்ஸ் அந்த டேலண்ட் ப்ரொடியூஷன் சொல்லுது. பட் பாப்போம், ரகு சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்காரு, ராஜகட் பாவா இருக்காரு, கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. பட் எப்படி ஸ்டார்டிங் பண்ண போறாங்க? நீங்க சர்வல் தாக்கருக்கே இடம் இல்லைன்னு சொல்றீங்க. ஐ மீன் இடம்னா ஒரு மாதிரி பிரைமரியா இல்ல, பட் அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு இடத்துல. இல்ல இல்ல சரி ஓகே, இடம் இல்ல ஓகே. அப்புறம் பும்ராக்கு பதிலா ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட யாராவது பார்க்கலாம். பட் எட் பும்ராவோட ஆப்ஷன்ஸ் வந்து பும்ராவை பொறுமையா 14 மேட்சஸ் போட்டு எஃபர்ட் போடாம கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்பட்டா யூஸ் பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டும் வேர்ல்ட் கப் வர 2027 சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதனாலதான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஆமா, அதுதான். அண்ட் கோகுல், உன்னோட ஃபைனல் தாட்ஸ் எப்படி இருக்கு? மும்பை அண்ட் பிளே ஆஃப் போவாங்களா? கண்டிப்பா போவாங்க. அவுட் ஆஃப் 100 வந்து எவ்வளவு மார்க் கொடுப்ப? 90 கொடுக்கலாம். பட் டீம் காம்பினேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் செட் ஆகுதோ அவ்வளோ இதுவாக இருக்கும். ஸ்டார்டிங்கே இன்னொரு உங்கள்கிட்ட ஒன்னொன்னு கேட்க நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் ஹர்திக் ஸ்டெப் அவுட் பண்ணணும், ஸ்டெப் டவுன் பண்ணணும், ஸ்கையை வந்து கேப்டனா போடணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதை நான் இன்னும் அபிஷியலா எதுவும் தெரியல என்ன பிரச்சனை. ஐயும் பெரிய ஃபார்ம்ல இல்லையே, கேப்டன்சி கேட்கற அளவுக்கு ஆர்டர் பண்றாரு அவரு. அதனால இந்த டாக்ஸ் வராது. ரோஹித்தையே தூக்கி ஹர்திக் வந்திருக்காரு. ஸ்கை உள்ள வரணும்னா அந்த அளவுக்கு அவரு இந்தியா ஜெயிச்சாலும் கௌதம் கம்பீர் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஸ்கை ஜெயிச்சான்றத சொல்ற அளவுக்கு அவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸோ ஃபீல்டிங்லயும் அவரே பண்ண மாதிரி தெரியல. ஃபுல்லா கம்யூனிகேஷன் கோச் கிட்ட தான் இருக்கு. கரெக்ட் தான். இது மாதிரி இருக்காரு. பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வேர்ட் இருக்கு மேடம், பப்பட் மாதிரி இருக்காரு. இப்ப எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே உனக்கு கோச் தான் அங்க இருந்து வருது. கேப்டன் எல்லாம் சும்மா தான், பெருசா எதுவுமே அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. அந்த பழையபடி அந்த ஒரு ஆன் ஃபீல்டுல வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது, ஒரு ஃபீல்ட் சேஞ்சோ, ஒரு பவுலர் ரொட்டேஷன், அதெல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கு. எல்லாமே உனக்கு ரொம்ப ஏஐல கேட்ட மாதிரி. இப்போ நம்ம கிட்ட ஓன் ஸ்கில் செட் இருக்கிறத விட
ஏஐ கிட்ட கேட்டு ஈஸியா நம்ம அந்த இதை வாங்கிடுறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஓன் பிரெயினை யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு இதா இல்ல இருக்கு. கம்பீர் ஸோ அதெல்லாம் லெட்ஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணி ஒன் டேல இருந்தும் ரோஹித் எடுத்த மாதிரி. ஏன்னா ரோஹித் கிட்ட இது இவ்வளவு பண்ணுவாரான்னு பேச எனக்கு முடியாது, டவுட் தான். அவருக்கு தெரியும் ரோஹித்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காரு இதுவா, அதனால அதை பண்ண முடியாதுன்னு தான் கில் மாதிரி ஆளுகளை கரெக்ட். ஒரு 2 சீரீஸ் கூட முடிக்காம ஜெயிச்ச கையோட ரோஹித்தை தூக்குறதுலாம் இங்கதான் பாக்குறோம் நம்ம. ஆமா டெஃபினட்டா. கரெக்ட். அந்த நான் மாப்பிள நீ சொல்றதுக்கு ஆயிரம் பண்ணிக்கிறேன். மாமா சொல்ற மாதிரியே அந்த ஆன்ஃபீல்ட் டிசிஷனுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்கும். நீ வந்து 1000 டேட்டா ஆடு, 1,00,000 டேட்டா ஆடு, பட் ஒரு சின்ன ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் இந்த இடத்துல ஒன்று உனக்கு புல் ஷாட் அடிக்கிற மாதிரி பால் போட போறான் அப்படின்றா அக்யூரேட்டா உனக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த மீட்டர்ல போட முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு பிளான் பிக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்கில்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். ஒரு மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2013 சாம்பியன்ஸ் டிராஃபில இஷாந்த் சர்மா போடுறப்போ வந்து அஸ்வினை கீப்பிங் வச்சால அந்த மாதிரி. அப்புறம் ரோஹித் சர்மா வந்து மலிங்கா வந்து நிறைய ரன் கொடுத்தாரு, பட் இருந்தவே சதில் தாக்கர் ஆடுறப்ப மலிங்கா கொடுத்தது. இதெல்லாம் வந்து டேட்டால வராது, இது நிறைய ரன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் வந்து பிரெயின், கேப்டன் பிரெயின்ல வரும். இது போறோம் இது உன்னோட தடவை பரவாயில்ல சொல்றேன். அதனால வந்து இது வந்து எப்பவுமே வேல்யூ பண்ணும். பட் இந்த மாதிரி இருந்தாலும் கேப்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது கஷ்டம். லீடர்ஸ் வர மாட்டாங்க, வெறும் கேப்டன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போதைக்கு அடிக் தான். ஆமா சரி ஓகே. ஸோ மேடி உன்னோட இது சொல்லு, யாரு போவாங்க கண்டிப்பா மார்க் அவுட் ஆஃப் 100? மார்க் 80டா. 80. பும்ரா, அந்த பும்ராவோட வேக்யூம் இருக்கும் மேபி. அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பவுலிங்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதை ரொட்டேட் பண்றது. அந்த இடத்துல மேபி அவங்க மாட்டிப்பாங்க. 80. ஓகே. ஸோ என்னோட இது நான் வழக்கம் போல கடைசி சொல்றேன். ஸோ நல்ல ஒரு பயங்கரமான டீமா இருக்கு. எல்லா டீமுமே இவங்களுக்கு எதிராக ஆடும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் வருவாங்க. ஏன்னா பும்ராஸ்திரம் வந்து எந்த 10 டீமு கிட்டயுமே இல்லை. அந்த டெத்துல பயங்கரமா 100% ட்ரஸ்ட் பண்ணி ஒரு டீம் டெத்துக்கு வருதுன்னா அது வந்து மும்பை மட்டும்தான். ஸோ அதனால ஒரு 2-3 மேட்ச் மிஸ் அவுட் பண்ணாலும் சரி, ஒரு கிரன்ச் மேட்ச்ல ஆடுவாரு, பிளே ஆஃப்ல ஆடுவாரு. ஸோ அதனால டெஃபினட்டா மும்பை வில் த்ரூ. அண்ட் அந்த டீம் காம்போசிஷன் தான் அவங்க இது பண்ணணும். அந்த ஒரு வின்னிங் கல்ச்சர் வந்து ரொம்ப நாளா அவங்க கிட்ட இல்லை. அந்த ஒரு டீமா ஃபார்ம் ஆகி தனித்தனி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த எல்லாம் ஒரே இதுல வரணும். நல்ல ஒரு டீமை பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களோட 6th டிராஃபி இந்த தடவை அடிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் நாடி, தேங்க்யூ மதன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜிடி அண்ட் ஆர்ஆர் டீம் பெண்டிங் இருக்கு, அதோட ரிவ்யூ வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். பாய்.